ஹாய் ஹலோ ஆஸ்பிரன்ஸ் எல்லோரும் உங்களோட அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போ நான் முதல்வன் எக்ஸாமோட ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு எல்லோரும் க்ளீனாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷம் எப்படி எக்ஸாம் ரிசல்ட் விட்டாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். போன வருஷம் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே நம்மளுக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வித்தின் 14 டேஸில் எங்களுக்கு ரிசல்ட் விட்டாங்க. ரிசல்ட் ஒரு ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் டைமில் எங்களுக்கு வந்திருக்கும். அது எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கே பர்சனலாக எஸ்எம்எஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரொவிஷ்னலாக உங்களை என்எம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு பர்சனலாக எஸ்எம்எஸ் வரும். ஸோ அந்த எஸ்எம்எஸ்ஸை நீங்கள் பார்த்துட்டு ஓகே நம்மளும் செலக்ட் ஆகிட்டோம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நிறைய டெலிகிராம் சேனல்ஸுமே அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம சேனல்ஸுமே நம்ம ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் நான் முதல்வனோட வெப்சைட்டுக்கு போய்ட்டு உங்களோட அந்த ரிசல்ட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். போன வருஷம் ரிசல்ட்டை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போன வருஷம் இந்த மாதிரி ரிசல்ட் பிடிஎஃப் வித்தின் 14 டேஸில் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எப்போ டேட் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பிடிஎஃப் ஒரு வித்தின் வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யார் யாரே எந்தெந்த பேட்சில் மார்னிங் யார் வரணும், ஈவினிங் ஆஃப்டர்நூன் பேட்ச் அந்த மாதிரி வித்தின் டைமோட உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. அதுவுமே உங்களுக்கு பர்சனலி எஸ்எம்எஸ் வரும், இந்தந்த டேட்டில் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான பிடிஎஃப் நான் லேட்டராக உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா, உங்களோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் அண்டு நம்ம ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி என்ன ப்ரூஃபாக கொடுத்துருக்கீங்களோ அதோட ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். இதில் என்ன மேண்டேட்ரி அப்படின்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி. உங்களுக்கு எஸ்எம்எஸில் சொல்லும் போதே அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி, நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நான் இன்னும் அப்ளை பண்ணலை, இல்லை எனக்கு இன்னும் சர்டிஃபிகேட் வரலை, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோன்ட் வரி. நீங்கள் போன தடவை கூட அந்த மாதிரி நிறைய பேர் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க கையில் வரல. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அங்கே சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் தட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் என்னமோட அந்த இமெயில் இருக்குது, அஃபிஷியல் இமெயில், அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ யாராவது அப்ளை பண்ணாமல் ஸ்டில் இருந்தீங்கன்னா, ஹோப் நிறைய பேர் இருக்க மாட்டீங்க, பட் இருந்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் உங்களால் மோஸ்ட்லி காட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி முடியலன்னா லேட்டராக நீங்கள் இமெயிலில் அனுப்பலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ போன தடவை இந்த மாதிரி தான் எத்தனை கேண்டிடேட் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஜென்ரலில் எவ்வளோ, பிசியில் எவ்வளோ, டோட்டல் கவுண்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் எவ்வளோ, ஒரு ஜென்ரல் கேட்டகிரிலையுமே எவ்வளோன்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கட் ஆஃப்மே இதுலேயுமே போட்டிருந்தாங்க. போன தடவை ஜென்ரலுக்கு 121.27 கட் ஆஃப் இருந்தது, பிசிக்கு 106.56, பிசிஎம்க்கு 95.23 இருந்திருக்கு. அண்ட் எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எம்பிசிக்கு உங்களுக்கு 99.25 இருந்தது. அண்ட் எஸ்சிக்கு 89.22, எஸ்சிக்கு எஸ்சிஏல ஏக்கு 70.55, அப்புறம் எஸ்டிக்கு 77.85 நம்மளுக்கு இருந்திருக்கு. ஓகே. அண்ட் உங்களுக்கு ஜென்ரல் வைஸ் ஏஜ் க்ரைட்டீரியா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அதை பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி இதில் அங்கேயும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் அந்த 1000 மெம்பர் யார் யார், என்னென்ன கேட்டகரி, அவங்க ஏஜ் என்ன, டிஓபி என்ன, அவங்க ரோல் நம்பர் என்னென்னு எல்லாமே இதில் ஒரு அவங்களோட என்எம் ஐடி கொடுத்து இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. போன தடவை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் 167.3 மார்க்ஸ் எடுத்துருந்தாங்க. அதே மாதிரி உங்கள் கட் ஆஃப் வைஸ் உங்களுக்கு எல்லாரோட ரிசல்ட்டுமே இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உங்களோட 1000 மெம்பர்ஸ்க்கான உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் இதிலே செக் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் உங்களுக்கு எந்த டேட்டில் வரணுன்ற சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஒரு தனி பிடிஎஃப்பில் வரும். அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போகணும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி எல்லா சர்டிஃபிகேட்டும் ப்ராப்பராக உங்கள்கிட்ட இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு போங்க. ஒன்ஸ் அங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் இது இல்லை, ஏன்னா 1-2 பேர் அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம்லேயே ஒரு சில சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களால டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க வெளியில் போய்ட்டு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தது. பக்கத்தில் இருந்தால் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், பட் ரொம்ப தூரத்தில் ஊர்லேருந்துலாம் நிறைய பேர் வருவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால நம்ம இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணாம். பிகாஸ் அந்த பர்டிகுலர் டேட்டை நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரல, அப்படி இல்லைனா ஒரு எமர்ஜென்சி டைமில் சில பேர் டேட் கேட்கலாம், பட் இன்னொரு டேட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அப்பயும் வரல ப்ராப்பரான உங்களோட அந்த கேண்டிடேட் உங்களோட அந்த அப்ளிகேஷனை அவங்க கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து வர ஆஸ்பிரண்ட்டுக்கு அது ஒரு வாய்ப்பாக போயிடும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நம்ம நிறைய பேர் இந்த ஒரு அமௌண்ட்டுன்றது நம்மளோட ப்ரிப்பரேஷனை சஸ்டைன் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரியும். ஸோ சில்லி மிஸ்டேக்ஸ்னால அந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ண வேணாம். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன இருக்குதுன்னு வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஆஃப்டர் தட் அதுக்கேற்ற சர்டிஃபிகேட்ஸுக்கான ஜெராக்ஸுமே ப்ராப்பராக எடுத்து
ஒரு ஃபைலில் இப்போயே ரெடி பண்ணி வச்சுருங்க. ஸோ எப்போ சர்டிஃபிகேட் ஓகே எப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வரும், தினமும் நிறைய பேர் வந்து வெப்சைட்லாம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க, டெலிகிராம் சேனல் செக் பண்ணுவீங்க. சர்டிஃபிகேட் ரிசல்ட் வந்து இன்னும் எக்ஸாக்டாக எப்போ வரும்னு தெரியல. பிகாஸ் நம்மளுக்கு அப்கமிங் மெயின்ஸ் இருக்கிறதுனால மோஸ்ட்லி அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு 10 days வந்து யூபிஎஸ்சிக்கான மெயின்ஸ் வரப்போகுது. ஸோ நம்ம ஆஃப்டர் மெயின்ஸ் தான் நம்ம ரிசல்ட் எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப உங்களுக்கான டைமை வந்து ரிசல்ட்டை சர்ச் பண்ணுறதுலே வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்ன இருக்கோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். குரூப் 2க்கான அப்ளிகேஷன் வந்து இன்றைக்கி தான் வந்து கடைசி நினைக்கிறேன். ஸோ அதை அப்ளை பண்ணலைன்னா தயவு செஞ்சு போய் அப்ளை பண்ணிவிடுங்க. நான் வெறும் யூபிஎஸ்சிக்கு மட்டும்தான் படிப்பேன், இல்லை நான் பேங்கிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், எஸ்எஸ்சி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு இருக்காதீங்க. ஜஸ்ட் கோ ஆன் அப்ளை. பிகாஸ் நீங்கள் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஏதாவது நீட் வந்தால் கூட டக்குன்னு போய் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். அண்ட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு 2-3 times நீங்கள் வந்து யூபிஎஸ்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வி ஷுட் ஹாவ் அ பிளான் பி. ஃபைனான்ஷியலி செக்யூர் ஆகிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது இட்ஸ் அ குட் ஐடியா. ஸோ தட் பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது ஒரு ஜாப் இல்லையே நம்ம ஃபீல் பண்ணுற நிலைமை வராது. ஸோ குரூப் 2-2A வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நான் எப்படி குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்றது அப்கமிங் வீடியோவில் போடுறேன். என்னென்ன ஃப்ரீ ரிசோர்ஸஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன், ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே போடுறேன். அண்ட் ஒரு பெரிய கோச்சிங் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை டெலிகிராம் சேனலில் ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட் ஏர்ன்ட் மணி ஸோ நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு அது ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பெய்ட் மெட்டீரியல்ஸ் கூட டெலிகிராம் சேனல்ஸில் சில இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு ஹேஸ்டி டிசிஷன் எடுத்து டக்குன்னு போய்ட்டு ஒரு அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வச்சே நம்மளால் கிளியர் பண்ண முடியும் எக்ஸாம்ஸு. ஸோ கஷ்டப்படுற ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தால் கூட நம்மளால் இந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியும். அதையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். ஸோ சீக்கிரமாக போய்ட்டு எதுலேயுமே ஒரு பெரிய பெரிய டெஸ்ட் சீரிஸ் போட்டுருது அந்த மாதிரி வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நல்லா உங்களோட ப்ரீவியஸ் டாப்பர்ஸ் யாராவது போட்டிருக்காங்க, இல்லை எனக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது டெஸ்ட் சீரிஸ்னால் அப்போ போடுங்க. ஸோ காசு வந்து ஈஸியாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மோஸ்ட்லி நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீலியாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அப்கமிங் குரூப் 2-2Aக்கு என்னென்ன ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்குது, ரொம்ப ஒர்த்தாக பெஸ்ட்டாக இருக்குன்றது நான் அப்கமிங் வீடியோவில் போடுறேன். ஸோ ரிசல்ட்டை பற்றி நிறைய பேர் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இது வந்து வேண்டான்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஹோப் இது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா உட்காந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிசல்ட்டுக்காக மட்டும் தேடிட்டே இருக்காங்க. ரிசல்ட் வர டைமில் வரதா போகுது. டெலிகிராம் சேனல் நிறைய பேர் அப்டேட் பண்ண தான் போகிறாங்க. நம்மளோட சேனல்லே ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ண தான் போகிறோம். ஸோ அப்கமிங் இப்போ குரூப் 2-2Aல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைனா இப்போ பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா IBPSPOக்கு கம்மிங் 17th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிசல்ட் ஓரியன்டாக சர்ச் பண்ணி டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். நம்மளுக்கு டைம் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு நிமிஷமும் நம்மளுக்கு அவ்வளோ ப்ரீஷியஸ். ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. பி கன்சிஸ்டன்ட் அண்ட் கீப் பர்சீவரன்ஸ், கீப் ஆன் சேலிங். நிறைய ஃபெயிலியர் வந்தாலும் சரி, டவுன் ஆனாலும் சரி, நம்ம அடுத்த நாள் இருந்து ஓடிட்டே தான் இருக்கணும். தென் ஒன்லி வி கேன் நோ சீக்கிரமாக இந்த நம்மளோட அந்த ட்ரீமை வந்து நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு மினிட்டும் இந்த ரிசல்ட் வந்து டிலே ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ கீப் ஆன் ப்ரிப்பேரிங். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்.